ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த விசாரணை ஜனவரி 21 என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சினிமா பத்திரிகையாளர் திரு விஸ்மி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த விசாரணை ஜனவரி 21 தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது? ஜனநாயகன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கூடுதல் கருத்துக்களை தாருங்கள். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை வாரியத்தால் கொடுக்கப்படும் அந்த தடங்கல்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இது ஒரு உள்நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிற விஷயம் அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொண்ட விஷயம். இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது இப்ப நாம் நினைத்ததுதான் சரியானதோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்துக்கு தணிக்கை வாரியம் சொல்கிற நிபந்தனைகள், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது இது தணிக்கை வாரியமே தன்னிச்சையாக சொல்கிற விஷயமாக தோன்றவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். தணிக்கை துறையினர் இந்த படத்தை பார்த்து அன்றைக்கே நியாயமாக சான்றிதழ் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் காலம் தாழ்த்திய வைத்த இதற்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடக்கிற விஷயங்கள், நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்புக்கு மாறாக உடனடியாக அப்பீலுக்கு செல்வது போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இதுதான் நடக்கும் என்று நாம் ஏற்கனவே யூகித்தது தான். அது மட்டும் இல்ல, 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய படம் ஒருவேளை 15ஆம் தேதி வெளியாகுமோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2 நீதிபதிகளுடைய அமர்வு அளித்த தீர்ப்பின்படி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஜனநாயகன் படம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி மட்டும் இல்ல, ஜனவரி மாதம் கூட வெளியாகாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல வணிக ரீதியாக சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எனக்கு தெரிந்து ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி வெளியாகாதது விஜய் ரசிகர்களுக்கும் அந்த பொங்கலை கொண்டாட நினைப்பவர்களுக்கும் வேண்டுமானால் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாமே தவிர, அந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகிறதோ அன்றைக்கு தான் உண்மையான பொங்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே விஜய் மட்டும் இல்ல, முன்னணி ஹீரோக்களுடைய படங்கள் வெளியாகும் நாட்கள் எல்லாமே ஒரு கொண்டாட்ட தினங்கள் தான். அதனால இன்றைக்கு வெளிவராமல் வேறொரு தினத்தில் ஜனநாயகன் வெளியானால் அந்த படத்துக்கு ஒரு கூடுதலான வசூலுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதை விட வசூல் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தால் நாளைக்கு பராசக்தி வெளியாவதால் இந்த படத்தினுடைய வசூல் பாதியாக குறைவதற்கான சூழல் இருந்தது. இன்னைக்கு பராசக்தி படம் நாளைக்கு வெளியாகி ஜனநாயகன் இன்னொரு நாட்களில் வெளியாவதால் நிச்சயமாக ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய வசூல் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.